ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு வீடியோலே பியூட்டி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபேஷியல் தான் பண்ண போகிறோம். மேல் குட்னஸ்லேருந்து ஒரு ஃபேஷியல் கிட்ட தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இது வாங்கும்போது வந்து நவம்பர் மந்த் வாங்கினதுக்கு 4-5 மந்த் ஆகி போயிடுச்சு. 6 மந்த் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் நான் இதை வந்து யூஸ் பண்ணவே இல்லை. அகைன் இப்போ தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணிவிட்டு நீங்களும் ரிவ்யூ வந்து லைவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் பார்க்க போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் கூட இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் வந்து இப்போ நல்லா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஈரமாகிடுச்சு, பரவாயில்ல. ஃபேஷியல் பண்ணும்போது ஈரமாக தான் ஆகும். ஸோ அதனால் வந்து அதை அப்படியே விட்டுறலாம். இப்போ வந்து உள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வந்துடலாம். இலிமினேட்டிங் ஃபேஷியல் கிட் வித் குக்கும்பர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து குட்டியாக ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இது வந்து 5 பேக்கெட்டில் கொடுத்துருக்குறாங்க. கிளென்சர், ஸ்க்ரப்பு, க்ரீம், பேக்கு, லோஷன் அந்த மாதிரி வந்து பேக்கில் கொடுத்துருக்குறாங்க. நம்மளுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி அந்த பேக்கெட்டில் வந்து எழுதியும் இருக்கிறாங்க. நம்ம ஸ்கின்னை வந்து ஹைட்ரேட்டாக வச்சுக்குன்னு சொல்கிறாங்க. இதில் மெயினாக வந்து மக்கள் கொடுத்துருக்க ரிவ்யூ வந்து 4.3 ரேட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த பேக்கெட்டை ஓப்பன் பண்ணியாச்சு. இது எப்படி நமக்கு ஒர்க் ஆகுதா, 4.3 4.5 இல்லை 3 4 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து கிளென்சர் எடுத்துக்கலாம். கிளென்சர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆலோவேரா ஜெல் அந்த மாதிரி தான் இருக்குது. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்துச்சு. அப்ளை பண்ணும்போது நல்லா தான் இருந்துச்சு. மசாஜ் பண்ணி கொடுக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி திரித்திரியாக வந்துச்சு. என்னன்னு பக்கத்தில் பார்த்தேன். அப்போயும் வந்து கொஞ்சம் திரித்திரியாக ஒரு மாதிரி இருந்துச்சு. அந்த குக்கும்பரை வந்து நம்ம அரைச்சோம், அதாவது வெள்ளரிக்காயை அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்துட்டு நம்ம அதை கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அந்த தோல் சக்கை இருக்கும் இல்லையா, அதுதான் இருந்தது. பட் நல்லா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வலுவலுன்னு இருந்துச்சு. இதை வந்து மெயினாக வந்து ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு வந்து ஓவரான ட்ரை ஸ்கின்னு எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருந்துச்சு. எனக்கு நிறையா ஃபேஷியல் கிட்ட ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஏதாவது ஒரு சைட் எஃபெக்ட் கொடுக்க தான் செய்யும். பட் இதில் எப்படின்னு அப்படின்னு நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்படி தான் இருக்குது திரித்திரியா. பட் கொஞ்சம் லிக்விட் அந்த ஜெல் அந்த மாதிரி கலந்துருக்கனால நம்ம ஸ்க்ரப் பண்ண சொல்லியிருக்காங்க. 3 to 4 மினிட்ஸ் வந்து நல்லா ஸ்க்ரப்பு கிடையாது, கிளென்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபுல்லாக நம்ம வந்து கிளென்ஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்குது அப்படின்னா, குக்கும்பரை அரைச்சிட்டு நம்ம ஜூஸ் எடுத்துகிட்டு வேறு சக்கை வச்சுருப்பாங்க. அந்த சக்கையை வந்து பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எனக்கு அப்படி தான் தெரியுது, திரித்திரியாக அப்படி தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸ்கின்னு வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருந்துச்சு. ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப சூப்பர் அப்படிங்கிறது கரெக்டு தான், ஓகே தான். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ செகண்ட் ஸ்டெப்ஸ்க்கு போயிடலாம். செகண்ட் ஸ்டெப் வந்து ஸ்க்ரப்பர். இதில் வந்து ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பேக்கெட்டில் கொடுத்ததுக்கு ஒரு பாக்ஸில் நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்துகிட்டு பேலன்ஸாக கூட வச்சுட்டு நம்ம அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து அந்த மாதிரி கொடுக்காம ஒன் டைம் யூஸாகவே இருந்துருச்சு. நான் ஒரு சில ப்ராடக்டை வந்து நம்ம கொஞ்சமாக தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு சிலதை வந்து பாதி வச்சு வேஸ்ட் பண்ண முடியாது. ஒரு ஆள் தான் யூஸ் பண்ணவும் முடியும், அந்தளவுக்கு இருக்குது. ஒரு சில பேக்கெட்டில் அரையாவும் ஒரு சில பேக்கெட்டில் பத்தாத மாதிரியும் இருக்குது. ஸ்க்ரப்பர் வந்து ரொம்ப தாராளமாகவே இருந்துச்சு. ஆனால் ஸ்க்ரப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேஸ் பேக் அந்த மாதிரி இருந்துச்சு. அதோட கண்டிஷன் வந்து ஃபேஸ் பேக் அந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா அப்ளை பண்ணோன்னே ஃபுல்லாக கழுத்துக்கெலாம் அப்ளை பண்ணோடனே கரெக்டாகிருச்சு. ஸ்க்ரப் பண்ணதுக்கு அப்புறமா சூப்பராக இருக்குது ஸ்கின்னுக்கு. இப்போ தூங்கிட்டு இருந்த 2 குழந்தைங்களும் எந்திரிச்சு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் தான் அவங்களோட அல்ட்ராசிட்டிஸே ஆரம்பிக்கும் போது. என்னோட செல்ல குழந்தைகள் தூங்கிட்டு இருந்து எழுந்தாச்சு. ஆனால் நான் பக்கத்தில் இருந்தேன் அப்படின்னா என்னை டிஸ்டர்ப் பண்ணல. விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே விளையாடுங்கன்னு சொன்னோன்னே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு செகண்ட் ஸ்டெப்பும் ரொம்ப பிடிச்சி கொஞ்சம் அப்படியே முன்னு எரியிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் போயாச்சு. தேர்ட் ஸ்டெப்ஸ் வந்து மசாஜ் க்ரீம் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. ஸ்க்ரப்பரும் அதே மாதிரி தான் இருக்குது. மசாஜ் பண்ணுறதுக்கு அந்த க்ரீமும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க, ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்க்ரப்பரில் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்துச்சு, இது கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது. மற்றபடி வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே என் குழந்தைங்க இங்கிட்டும் போயிட்டு கீழே விழுந்துருவாங்களோன்னு ஒரு பயம். கேமராவை பார்த்துட்டு அவங்கள தான் நோட்டீஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில் பண்ணுறது ஒரு 3/4 மணி நேரம் அந்த மாதிரி டைம் எடுத்துச்சு. பரவாயில்ல, குழந்தைங்களோடு சேர்ந்து நம்மளும் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு. 2 பேரும் சேர்ந்து நல்லா தலகாணியெல்லாம் தூக்கி போட்டு ஏறி குதிச்சு அது மேலே ஜம்ப் பண்ணிவிட்டு அப்படி தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போது இந்த மசாஜ் க்ரீமே வந்து 3 to
4 மினிட்ஸ் வந்து மசாஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. டப்புன்னு சவுண்டு கேட்கும். திரும்பி பார்த்தேன்னா பெட்டில் தான் படுத்திருந்தாங்க. அப்படியே ஊந்து ஒரு ஆள் வந்து என்கிட்ட எந்திரிச்சு பைய வந்துட்டாங்க. நான் அதுக்குள்ள வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துட்டேன். நல்லா அப்வேர்ட்ஸில் வந்து நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அப்பப்போ வந்து என் செகண்ட் பேபி மகி பாப்பா வந்து அப்பப்போ அம்மா அம்மான்ட்டு வந்து பக்கத்தில் அந்த பார்த்துட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சு சொன்னாங்க. இப்போ எனக்கு முத்தம் கொடுக்குறாங்களாம். கன்னத்தில் கொடுக்க முடியல அப்படிங்கிறதுக்காக வந்து கேமரா பார்த்து அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு முத்தம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நான் கொடுத்தேன் அப்படின்னா அவங்களுக்கு ஒட்டிக்குமா, அதனால இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணாங்க. இப்போ வந்து 2 குழந்தைங்களுக்கும் லீவ் விட்டதுனால 2 பேர்த்தையும் கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு பெரிய டாஸ்க்காக தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு வந்து அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ வந்து அந்த 3rd ஸ்டெப்பை வந்து கழுவக்கூடாது, வாஷ் பண்ணக்கூடாது. அதாவது ஏதாவது டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு தொடச்சி எடுக்கணும். அது வந்து பெரிய டாஸ்க்காக இருந்துச்சு. பட் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா சூப்பராக இருக்குது. அந்த ஸ்டெப்ஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. செகண்ட் ஸ்டெப் ஸ்க்ரப்பரில் வந்து கொஞ்சம் எரியுதுன்னு சொன்னேன் இல்லையா, இதில் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த கேப்பில் வந்து அம்மா நீங்கள் போடுறது எனக்கும் போட்டு விடுங்கன்னு சொல்லி 2 பேரும் கேட்க ஆரம்பிக்க, நான் ஐயோ அதெல்லாம் கூடாதுன்னு சொல்ல, அப்போ எனக்கு ஏதாவது கொடுங்க நான் போடுறேன்னு சொல்ல, அப்புறமா வீட்டில் போயிட்டு குழந்தைக்கு வந்து ஒரு ஹோம்மேடு ஃபேஷியல் வந்து ரெடி பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா தக்காளி ஜூஸு, கடலை மாவு, மஞ்சள், அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். நானே அப்ளை பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மஞ்சளையும் ஆட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா மஞ்சள் கலராக இருந்தால் தான் என் குழந்தைக்கு பிரதீக்ஷாவுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து மகி பாப்பா பார்த்துட்டு இருக்காங்க. மகி கையில் 2 கன்னத்தில் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு போதுண்டா இதுக்கு மேலே வேணாம், டைட்டாக பிடிச்சினா அழுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு வேணான்னு சொல்லி விட்டாச்சு. இப்போ வந்து பிரதீக்ஷா மட்டும் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பின்னாடி பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நம்ம போட்டுட்ருக்கிறது வந்து 4th ஸ்டெப்ஸு. பேக்கு தான் போடுறோம். ஃபேஸ்க்கு வந்து மாஸ்க் மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. முட் பேக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்லா வந்து க்ரீமியாக இருக்குது. ஃபுல்லாக கேப் விடாமல் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் சொல்லுவீங்க பூதம் வந்துருச்சு, நிஜமாக பூதம் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவீங்க. நான் அந்த மாதிரி தான் இருக்குது. நிஜமாக வந்து இந்த படத்துலலாம் வந்து பேய்களுக்கு வேஷம் போடுறதுக்கு மேபி இந்த மாதிரி க்ரீம் தான் அப்ளை பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. எதுவுமே வந்து கண்ணுக்கு சுற்றி அப்ளை பண்ண வேண்டாம். ஏன்னா வந்து இது கெமிக்கல் அப்படிங்கிறனால நம்மளுக்கு கண்ணில் ஏதாவது இரிட்டேஷன் ஏற்படுத்திடலாம். ஏன்னா வந்து நான் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனால நான் சொல்கிறேன். பட் இது வந்து எனக்கு எந்த ஒரு எரிச்சல் அந்த மாதிரி உண்டாக்கல. அந்த ஸ்க்ரப்பர் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. பட் அதர்வைஸ் வந்து மற்ற எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இருந்தாலும் கண்ணுக்கு பக்கத்தில் போட வேண்டாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னா நிஜமாக அப்படி தான் இருக்குது. எங்கள் 2 பேர்த்த பார்க்கும்போது மஞ்சள் கலர்லேயும் வெள்ளை கலர்லேயும் அப்படி தான் இருக்குது. ஸோ குழந்தைங்களோட கொஞ்சம் நேரம் டைம் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஏன்னா வெயில் அடிக்கி வந்து வெளியிலேயே நம்ம எங்கேயும் கூட்டிகிட்டும் போக முடியாது. வீட்டுக்குள்ளேயே அடைச்சே வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவங்களோட இந்த மாதிரி ஃபன் பண்ணோம், என்ஜாய் பண்ணோம், அவங்க கூட விளையாண்டோம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். என்னோடய குழந்தைங்க ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. என்னால் ஆனால் சிரிக்க முடியல, பேசவும் முடியல. ஏன்னா மாஸ்க் போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் அப்படியே நல்லா டைட்டாக ஒரு மாதிரி பிடிச்சி இழுத்துச்சு. அதனால் அவங்க கூட அப்படியே நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இப்போ வந்து ட்ரை ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ் அப்புறமா வாஷ் பண்ணணும். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் போய் வாஷ் பண்ணிட்டு நிஜமாக சூப்பராக இருந்துச்சு. என்னோடய பேபி வந்து பிரதீக்ஷா வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, நான் அதுக்கப்புறம் பின்னாடி ஒளிஞ்சிருந்து வரேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஸ்கின்னு சூப்பராக இருக்குது. நிஜமாகவே நேச்சுரல் தான் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவங்க ஸ்கின் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாஃப்டாகவும் இருந்துச்சு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாஸ்க் வந்து 5 ஸ்டெப்ஸில் வந்து 4 ஸ்டெப்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நான் என் பாப்பா கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா உன் ஸ்கின்னு சூப்பராக இருக்குது, நல்ல ஒரு கோல்டாக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்போ வந்து 5th ஸ்டெப்ஸ் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். 5th ஸ்டெப்ஸ் வந்து SPF லோஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ லோஷனை எப்படி நம்ம மூஞ்சியில் அப்ளை பண்ணுறதுன்னு எனக்கே தெரியலங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் டப்பாவில் கொடுத்துருந்தனால நம்ம பேக் பண்ணி வைக்கலாம். பாக்கெட்டில் கொடுத்து நம்ம அப்படியே தூக்கி போடவும் மனசு இல்லை, வேஸ்ட் பண்ணவும் மனசு இல்லை. இத்தினோண்டி ஃபேஸில் எல்லாத்தையும் எப்படி அப்ளை பண்ணுறது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அத்தைக்கு எடுத்துட்டேன். ஆனால் வந்து எல்லாமே அப்ளை பண்ண முடியல என்னால். இருந்தாலும் ஒரு வேறு மூடியில் எடுத்து வச்சுட்டேன். இருக்கிறத அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணால் சரி ஓகே இது SPF லோஷன் அப்படிங்கிறனால மேபி வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 தடவை மசாஜ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டோம் அப்படின்னா நல்லா செட் ஆயிரும் அப்படின்னு நினச்சேன். நம்ம சன்ஸ்க்ரீம் எல்லாமே வந்து அந்த மாதிரி தானே இருக்குது. கொஞ்சம் ஒயிட்டாக இருந்தாலும் ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா வந்து நல்லா சரியாயிடும் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். ஆனால் வந்து இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா மசாஜ் பண்ணி கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் எப்படி இப்போ வந்து வெள்ளையாக இருக்கு இல்லையா, ஸோ அதே மாதிரி தாங்க 15 மினிட்ஸ்க்கு அப்புறமும் இருந்துச்சு. சரி ஓகே இன்னும் கொஞ்சம் 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு திருப்பி மசாஜ் பண்ணுறேன். திருப்பி அப்படி தான் இருக்குது. சரி ஓகே கையிலையாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு கையில் போட்டால் கையிலையுமே அப்படி தாங்க பேட்சியாக வெள்ளையாக திட்டாக இருந்துச்சு. எனக்கு சுத்தமாக வந்து அந்த SPF லோஷன் எனக்கு பிடிக்கவே இல்லை.
என்னடா பண்ணுறது, போய் கழுவிட்டு வந்துடலான்ட்டு போய் கழுவிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக அப்ளை பண்ணி பார்த்தேன், அப்பவும் சூட் ஆகவே இல்லை. இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆலோவேரா ஜெல் எடுத்து அப்ளை பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். ஸ்கின்னை வந்து டேமேஜ் பண்ணல, பிரைட்டன் ஆகுது, நல்லா சாஃப்டாகவும் ஆக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.